கண்டுக்கவே மாட்றான். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு டே 2 இன் வர்க்கலா. இன்னைக்கு நாங்கள் எங்கெல்லாம் போகணுன்றது பார்க்கலாம் வாங்க. ஓகே, இங்கே ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க வித் ப்ரஷ்ஷோடு இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே பயோட்டிக்கோட சோப், ஃபேஸ் வாஷ், பாடி வாஷ் எல்லாமே இதில் இருக்குது. இன்னைக்கு எங்களோட அவுட்ஃபிட் இதுதான். என்னோட ட்ரெஸ் வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெசார்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ காலையிலேயே நாங்கள் எழுந்து ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். toast, bread toast, butter jam, cornflakes, muesli, porridge, lime juice, tea. வர்க்கலால இந்த ரெசார்ட் ஒரு பக்காவான ஸ்டேகேஷன். மார்னிங் பீச் வியூவில் பிரேக்ஃபாஸ்ட்டோட எங்கள் டே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு இருக்கோம். டைனா பூந்து விளையாட்டு இருக்கா. பிரெட் ஆம்லேட், அப்புறம் கார்ன்ஃப்ளெக்ஸ், ஆலு பரோட்டா கொடுத்துருக்காங்க, சாலட், ஆம்லேட், மசாலா ஆம்லேட், கர்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் இருக்குது. ஃபுட்டு செம்ம அமேசிங்காக இருக்குது. ஹலோ, ரெசார்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்டாயு எர்த் சென்டர் தான் போக போகிறோம். நம்மளுக்கு ஸ்கூட்டி கொடுத்துருக்காங்க. இதோ நம்மளை கேரி பண்ணி போகிறதுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து ஜட்டாயு தான் போக போகிறோம். ஆனால் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வெயிலாக தான் பார்த்துருவாங்க. ஸோ ஆனால் இதுதான் வந்து இவங்க சீசன் சொல்கிறாங்க. பட் இப்போ இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு வந்து 28 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ஹாஃப் அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வேறு ரூட் வேறு எடுத்துருக்கோம். ஸோ மேப்போட தான் போகிற மாதிரி இருக்கும். இங்கேயே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டுட்டு இப்போது டைம் வந்து 11 o'clock ஆக போகுது. ஸோ இங்கேருந்து போக எப்படியும் 12 o'clock ஆகிடும்னு நினைக்கிறேன். வாங்க ஜட்டாயு போகலாம். ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்க ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா ஃபேசினோ. போகலாமா? போகலாம். போகும்போதே ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. ஸோ அங்கேயே நாங்கள் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கிட்டோம். ஒரு வழியாக ஜட்டாயு வந்தாச்சு காய்ஸ். நம்ம ஜட்டாயு ரீச் ஆகிட்டோம். வாங்க நம்ம போய் இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போய் பார்க்கலாம். டிக்கெட் சார்ஜஸ் எவ்வளோன்னு தெரியல, போய் பார்ப்போம். காய்ஸ், ஜட்டாயு வந்து வர்க்கலா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்தினாங்க செம்மையாக. பார்த்தா ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர வேண்டியதாக போச்சு. போகிறதுனால உங்களுக்கு வந்து செம்ம வெயிலுங்க, முடியவே இல்லை. அதுவும் பைக் வேறு எடுத்துட்டோமா, தாங்க முடியல.
இங்கே பார்த்தீங்கன்னா சரியான க்யூ இருக்குது. காலையிலேயே நம்ம சீக்கிரமாக வரணும் போல். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி அந்த மாதிரி இருக்கும். அப்போவே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது. டைனா டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ எப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு எப்போ போக போகிறோன்னு சரியாக தெரியல. பார்க்கலாமா? க்யூவில் நின்று டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கிட்ட ஆகுது நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்கு. நீங்கள் ஒரு 10 மணி அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா டக்குனு டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை 1 மணி அந்த மாதிரிலாம் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய க்யூ நிற்குது. அதுவும் வெயில் வேறு செம்மையாக வேறு அடிக்குது, தாங்க முடியல. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் வீடியோவில். ஆக்சுவலி ஜெட்டாயு வந்து பார்த்திங்கன்னா வர்க்கலால கிடையாது. வர்க்கலாலேருந்து ஒரு 1.5 hours நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நம்ம பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த ரீல்ஸ் அதுக்கப்புறம் யூடியூப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வர்க்கலால போட்டிங்கனாவே ஜெட்டாயு தான் வரும். பட் வர்க்கலால கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. உள்ள என்ட்ரி ஆகும்போது இல்லை அவ்வளோ பார்த்தா கேட்டாங்க, பேக்கில் எதனா சரக்கு வச்சிருக்கலான்னு கேட்டாங்க. இதுதான் வந்து என்ட்ரி. ஸோ ஜெட்டாயு டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் எடுத்து இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து தான் கேபிள் காரில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 550 வரும். ஸோ கீழே வந்து ஒரு டிக்கெட் எடுப்பீங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு டிக்கெட் எடுப்பீங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கேபிள் காருக்கு வந்து டிக்கெட் எடுப்பீங்க, கீழே பார்த்தீங்கன்னா என்ட்ரிக்காக டிக்கெட் எடுப்பீங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ கேபிள் காருக்கு வந்து டிக்கெட் இங்கே தான் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஜெட்டாயு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங்கே கொஞ்சம் நீங்கள் உங்கள் ரெசார்ட்லேருந்து நீங்கள் கிளம்புற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எப்படியும் மேக்ஸிமம் இதுக்கு ஒரு ½ day நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா பிவிஆர் மால் மாரி இருக்குது, உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நாங்கள் கேபிள் காருக்கும் டிக்கெட் வாங்கிட்டு மேலே வந்து உட்காந்துருக்கோம். இங்கே ஒரு வெயிட்டிங் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே தான் உட்காந்துருக்கணும். 10 minutes வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 minutes வெயிட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு கேபிள் காரை நம்மளோட நம்பர் அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம போய் கேபிள் காரில் ரைட் போகலாம். எல்லாரும் அதே மாதிரி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்கே கொஞ்சம் இங்கே ஃபுல்லி ஏசி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் ஏரியா இருக்குது. ஸோ இங்கே தான் வெயிட் பண்ணுவோம். இங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே இருக்குது. நமக்கு எதனா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எதனா வேணும்னா நம்ம இங்கே வந்து அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ட்ரிலேருந்து வரும்போது வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் எதுவுமே அலோட் கிடையாது. நம்ம வந்து மேலே வந்து எதனா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கீழேருந்து நம்ம எதுவுமே கொண்டு வர முடியாது. உங்களை வர சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே வந்து நம்மள ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அது நம்மளுக்கு வேணும்னா பே பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். நடந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி தான் நடந்து வருவீங்க. அப்படி நடந்து வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் இப்படி தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்குது. எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. ஹெலிபேட்லாம் இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு தான் வேர்ல்டுலேயே த லார்ஜஸ்ட் பேர்ட் ஸ்டாச்சுன்னு சொல்லப்படுது. ஜெட்டாயுன்றது ஒரு கழுகு. ஹிஸ்டாரிக்கலி ராவணன் வந்து ஜெட்டாயுவை இந்த இடத்துல தான் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கழுகு மேலே தான் உட்காந்துருக்கோம். கழுகு மேலே அந்த ஸ்டாச்சு கிட்ட தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். இந்த ஒரு இடம் மட்டும்தான் கொஞ்சம், அதாவது அந்த ஸ்டாச்சு பேக் சைடு மட்டும்தான் கொஞ்சம் நிழலாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். செம்ம வெயில் அடிக்குது ஆக்சுவலி. பட் ஆனால் டூரிஸ்ட்டு ஆனால் எல்லாருமே வந்துட்டே தான் இருக்காங்க. ஃபுல் க்ரௌடாக இருக்குது. இதுக்கு சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி எங்களுக்கு ஒரு 1100 rupees ஆயிடுச்சு சார்ஜ். நீங்கள் கேபிள் காரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 1500 அந்த 1100 ஆகும். மியூசியம் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுவுமே வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸில் தான் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கோம். அதனால் உள்ள அலௌட் இல்லை அந்த மியூசியமில். அப்படியே ஒரு டெம்பிள் இருக்குது ஜெட்டாயுக்கு பேக் சைடில். இங்கேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வியூவும் கிடைக்கும். ஓவராலாக இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். இங்கே தான் டேனி
டேனிக்கும் எனக்கும் ஒரு குட்டி ஃபைட் வந்துடுச்சு. இங்கே வந்து ரொம்ப காற்றடிச்சிட்டே இருந்துச்சு. நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ட்ரைபாட் இந்த மாதிரி வச்சுட்டு வராதீங்கன்னு சொல்லி. பட் அவர் வச்சுட்டு வந்தார். நீங்களே பாருங்கள் என்ன நடந்துச்சு. ஃபோனுக்கு எதுவும் ஆகலை, பட் ட்ரைபாட் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. எந்த டிசப்பாயின்மெண்ட்டோடவே இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஜட்டாயிலேருந்து நம்ம இங்கே வந்தாச்சு. ரெசார்ட்டில் தான் இருக்கோம். இப்போது ரெசார்ட் தான் இதுதான் நம்மளோட ரெசார்ட். அங்கேருந்து பீச் வியூ. ஸோ ரெசார்ட்டில் ஜட்டாயூலேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி ஆஃப்டர்நூனே கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் செம்ம டயர்டாயிடுச்சு. நாங்கள் இங்கே வந்துட்டு ரெசார்ட்க்கு வந்துட்டு இங்கேயே கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ ஈவினிங்காக கிளம்பி பீச் போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிடுச்சு. அன்னைக்கு ஈவினிங் நாங்கள் எங்கேயுமே போகல. பீச்லேயே வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ரீல்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ we had spent very quality time on the evening. ஹலோ, இப்போது ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பீச் போயிட்டு வந்துட்டோம். ஸோ பீச் போயிட்டு இப்போ ரெசார்ட்டில் தான் இருக்கோம். சும்மா ரெசார்ட்டில் நைட் வியூலாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் இருக்கோம். இன்றைக்கி மார்னிங் ஜட்டாயூ போயிட்டு வந்ததே ஆக்சுவலி செம்ம டயர்டாயிடுச்சு இன்றைக்கி. ஸோ அதனால இதுக்கப்புறம் இன்றைக்கி எந்த பிளானும் வச்சுக்கல. ஏன்னா நாளைக்கு வேறு நம்மளுக்கு செக் அவுட் இருக்குது. ஸோ செக் அவுட்டுக்கு இப்போ நிறைய திங்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் நீட் பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணணும் நம்ம கிளம்புறதுக்கு. இன்றைக்கி நைட் வந்து நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெசார்ட்லேயே தான் இருக்கோம். டின்னருக்கு மட்டும் சும்மா இன்றைக்கி எங்கேயாவது பக்கத்தில் கிளிஃப்டில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டேனி ஜாலியாக ஊஞ்சல் விளையாடிட்டுருக்காரு. ஹலோ, ரொம்ப டயர்டாக இருக்காங்க டேனி. நான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்கள் எங்கேயும் இன்றைக்கி கிளிஃபு போகிறதா சொல்லியிருந்தோம்ல, பட்டு இன்னைக்கு கிளிஃப் எதுவுமே போகல. இங்கே ரெஸ்டாரண்ட்லேயே ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ இங்கேயே சாப்பிட்டுட்ருக்கோம். ஓகே, இன்றைக்கான டே வந்து முடிஞ்சிருச்சு. செம்ம டயர்டாக இருக்குது. எல்லாம் அந்த ஜட்டாயு போனதால தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து அந்த 30 கிலோமீட்டரா. ஸோ செம்ம டயர்ட் ஆகிட்டோம். 30 கிலோமீட்டர் ஒரு மேட்ரே இல்லை. பட் ஆனால் வெயில் தான், சரியான வெயில். அதனால தான் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். டேனி வேறு பைக்கு ட்ரைவ் பண்ணதுனாலே பாதி டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ இன்னும் அங்கேயும் நான் பைக் தான் ட்ரைவ் பண்ணுறேன், வெக்கேஷன் வந்தாலும் என்ன பைக் தான் ட்ரைவ் பண்ண வைப்பீங்களான்னு சொல்கிற மாதிரி செம்மையாக கொஞ்சம் கடுப்பாயிட்டார். ஸோ அதனால் இதுக்கு ஈவினிங் நாங்கள் எங்கேயும் போகாமல் இங்கேயே பீச் மட்டும் போயிட்டு அப்படியே ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ நாளைக்கு நம்மளுக்கு செக் அவுட். அதுக்கப்புறம் நாளைக்கு இங்கே பக்கத்துலேயே ஏதாவது போகலான்னு தான் இருக்கோம். ஸோ நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். Until then, bye bye from Danny. Diana. Bye bye.